தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல்வணக்கம். 10 பேர் போர் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தலைவன் இல்லைன்னா அவங்க ஜெயிக்க முடியுமா? பாருங்கள், 10,000 பேர் படையில் இருந்தால் கூட ஒரு தலைவனை பொறுத்து தான் வெற்றி தோல்வி இருக்குது. நம்புவீங்களா? நெப்போலியன் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய படையை பார்த்து இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எண்ணுங்க அப்படின்பாராம். எண்ணிட்டு யாராவது ஒருத்தர் 1000 அப்படின்னு சொன்னால் என்ன சேர்த்தியான்னு கேட்பாராம். ஆமாங்க, உங்களையும் சேர்த்தோன். நீங்கள் 1000ன்னு சொன்னால் என்னை ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, 1000ன்னு சொல்லணும் பாராம். நீங்கள் 1000 பேரும் சமம், நான் ஒரு ஆள் 1000 பேருக்கு சமம் அப்படின்னு. அது கர்வம் இல்லை. ஒரு தலைவன் என்பவன் அந்த முழு படைக்கும் நிகரான ஒரு பெரிய தலைவன். சரியான ஒரு தலைவன் அமையலைன்னா வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஒரு ராஜா சாக போகிற போது பிள்ளையை கூப்பிட்டு 2 நாணயத்தை கொடுத்தார். அந்த நாணயத்தில் பார்த்தா 2 பக்கமுமே பூ இருந்தது, அதே மாதிரி இன்னொரு நாணயத்தில் 2 பக்கமுமே தலை இருந்தது. இது என்னப்பா அப்படின்னா, நம்ம படை வீரர்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்கடா, ஆனால் சண்டை போடுறதுக்கு முன்னாடி சாமி உத்தரவு கேட்கலாம் அப்படின்பா. நான் அதுக்காகவே ஒரு காய் வச்சுருக்கிறேன். தலை விழுந்தா சண்டை அப்படின்னா இந்த தலை இருக்கிற காயை எடுத்து சுண்டுவேன், 2 பக்கமுமே தலை விழும். அது மாதிரி பூ இருந்தால் சண்டை இல்லை அப்படின்னு முடிவாச்சுன்னா நான் பூ இருக்கிற காயை எடுத்து சுண்டுவேன். அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக சண்டை இல்லாமல் போகும். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் என் வீரர்களை செய்ய வைப்பேன்னாராம். அப்போ ஒரு தலைவன் புத்திசாலியாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய படையையே வேலை வாங்க முடியும். தலைமை தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். ஒரு சின்ன கதை பாருங்களேன். நீலை மக்கள் சால உடைத்தேனும் தானே தலை மக்கள் இல்வழியில் அங்க பாரு, குரு வராரு. வணக்கம் குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். எல்லாரும் பயிற்சிக்கு தயாராயிட்டீங்களா? தயார் குருவே. ஜெர்ரி, நீ இங்க தான் இருக்கியா? ஆமாம் குருவே. என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க குருவே. நாம இன்னைக்கு ரொம்ப கடினமான பயிற்சி எல்லாம் செய்ய போறோம். இந்த பயிற்சி எல்லாம் செய்ய முதல்ல நாம மனசை எந்த சிந்தனையும் இல்லாம ஒருநிலைப்படுத்தணும். ஒருநிலைனா என்ன குருவே? ஜெர்ரி, உனக்கு தெரியலையா? ஆமா குருவே. ஒரு நிலைனா என்ன குருவே? ஒரு நிலைனா நாம செய்யற வேலையில முழுமையான கவனம் செலுத்துறது தான். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சது குருவே. சரி சரி, அமைதி. இப்ப நான் பயிற்சிக்கு சில விஷயங்களை தயார்படுத்த போறேன். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். இவ்வளவுதானா? இதுக்கு இவ்வளவு பேச்சு? ஜெரி, சும்மா இருக்க மாட்டியா? இங்க பாரு, ரொம்ப நாளா எங்க கூட பழகிட்டேன்ற காரணத்தால குரு அமைதியா இருக்காரு. நீ அதிகமா பேசின அப்புறம் அவ்வளவுதான். மன்னிச்சுடு பூச்சி. பசங்களா, இங்க கவனிங்க. சொல்லுங்க குருவே. இப்ப நான் என்ன செய்யணும் அதை நீங்களும் செய்யணும், சரியா? சரிங்க குருவே. இப்ப பாத்தீங்க இல்லையா? இதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும். என்னால முடியாது. முதல்ல யார் செய்ய போறா? நான் தயார் குருவே. நல்லது புஜ்ஜி, உன்னை பாராட்டுறேன். நீ கவனமா செய்யணும். சரிங்க குருவே. ரொம்ப அழகா செஞ்சீங்க. சில பேர் பயிற்சியில பதட்டமா இருந்தீங்க, இருந்தாலும் நல்லபடியா முடிச்சீங்க. என்னுடைய பாராட்டுகள். இப்ப நாம இந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவிலே நுழைஞ்சி எங்கேயும் மாட்டிக்கொள்ளாம வெளியே வர்றது எப்படி செய்து காட்ட போறேன். மிகவும் கவனமா பாருங்க. என்னாச்சு? இன்னும் குருவை காணுமே. சரி சரி, போய் பாப்போம்.
மன்னிக்கணும் குருவே. நீங்க இவ்வளோ நேரம் வெளியில வரலனதும் நாங்க பயந்துட்டோம். இது ஏற்கனவே செஞ்ச பயிற்சியை விட ரொம்ப கவனமா செய்யணும். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரா போக வேணாம், 2 பேரா 3 பேரா போங்க. சரிங்க குருவே. உங்களை போல மாணவர்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல குருவே, நாங்க தான் உங்களை மாதிரி குரு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓய்வெடுங்க, அதுக்கப்புறம் பயிற்சியை துவங்கலாம். சரி, உன் வலைக்குள்ள ஏதாவது உணவு வச்சிருப்பியே, கொஞ்சம் கொடுடா. வலைக்குள்ள உணவு இருந்தா நான் ஏன் வெளியில வந்து கஷ்டப்பட போறேன்? என்ன மாணவர்களே, தயாரா? தயார் குருவே. இப்போ உங்களை எல்லாம் 5 பேரா தனித்தனி குழுவா பிரிக்க போறேன். புஜ்ஜி, எல்லோரையும் தனித்தனி குழுவா நிற்கவை. மிக்கி இங்க வா. 1 2 3 4 5 நீங்க ஒரு குழு. டிக்கி இங்க வா. 1 2 3 4 5 நீங்க ஒரு குழு. சரியா? என்ன புஜ்ஜி, தயாரா? தயார் குருவே. இப்ப நீங்க நான் சொல்றத நல்லா கவனிக்கணும். குழுக்களா இருக்கிற நீங்க இந்த மரக்கிளைகள்ல கூடு கட்டணும். எந்த குழு சீக்கிரமாகவும் அழகாகவும் கூடு கட்டுதோ அந்த குழு தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். என்ன, தயாரா? தயார் குருவே. 1 2 3. மாணவ மாணவிகளா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க ஆகாய விமானத்தை பார்த்திருப்பீங்க. அது போல நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கழுகை தாக்கினா அந்த கழுகு பயந்து ஓடிடும். நாம ஜெரிய காப்பாத்திடலாம். என்ன, சரியா? வாங்க சேர்ந்து தாக்குவோம். தயாரா? விமானம் கீழே இறங்குற மாதிரி எல்லாரும் கழுகை தாக்குவோம். வாங்க. விடாதீங்க விடாதீங்க, தாக்குங்க. அப்படித்தான். குருவே, ரொம்ப நன்றி குருவே. உங்களுக்கும் உங்க கூட்டத்துக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல குருவே. என்ன ஜெரி, நாங்க உன் நண்பர்கள், உன்னை எப்படி ஆபத்துல விடுவோம்? ஜெரி, கூட பெரியவங்க இல்லாம இப்படி தனியா வரக்கூடாது. என்ன? இப்ப சந்தோஷமா ஜெரி? புஜ்ஜி, இன்னும் ஒரே ஒரு முறை. ஜெரி, குரு வர நேரமாச்சு, நம்ம அப்புறமா விளையாடலாம். சரியா? என்ன புச்சி, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டியா? ஆமா, என்ன இன்னும் குருவை காணோம்? தெரியலையே. எல்லாரும் மேல வாங்க, குரு வந்துட்டாரு. எனக்கு முன்னாடியே எல்லாரும் தயாராயிட்ட மாதிரி தெரியுதே. இன்னைக்கு என்ன வகுப்பு குருவே? என் பின்னாலேயே பறந்து வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட போகுது. ஐயோ, எவ்வளவு தானியம்! நாம என்ன தானியத்தெல்லாம் தின்னுட்டு அதுக்கப்புறமா போலாம். புச்சி, வேணாண்டா. அம்மு, நமக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்ப குருவுக்கும் சொல்லலாமா? குரு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவர் எங்க போறாருன்னு எனக்கு தெரியும். நாம என்ன தானியத்தெல்லாம் தின்னுட்டு அதுக்கப்புறமா போலாம். என் கூட வர்றவங்க எல்லாம் வரலாம்டா. இவ்வளவு தானியத்தை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு நல்ல வேட்டைதான். இவ்வளவு நல்ல உணவை தவற விட பாத்தீங்களே. ஆமா ஆமா புஜ்ஜி. அம்மோ, இன்னும் சில பேரை காணுமே. ஆமா, என்ன காணாமா? உடனே புறப்படுங்க. என்னாச்சுன்னு போய் பாப்போம்.
உடனே போயிட்டா அதுங்க பறக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து போவோம். சரி வாங்க வாங்க சீக்கிரம் போவோம். வாங்கப்பா. கால் காலிடுச்சு. பாருங்க வேணாம் வேணாம். பறக்க முடியல. குருவே குருவே நாங்க இங்க இருக்கோம் பாருங்க. குருவே இது புச்சியோட குரல் மாதிரி இல்ல இருக்கு. வலையில மாட்டிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ அங்க பாருங்க வேணும் வரா. ஐயோ வாங்க காப்பாத்திடலாம். குருவே வராதீங்க. இங்க வராதீங்க குருவே வராதீங்க. பயப்படாத புஜ்ஜி, நாங்க இருக்கோம். உங்களை எப்படியாவது காப்பாத்திடுறோம். என்ன நம்புறீங்களா? என்ன குருவே இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு எல்லாத்தையும் வராதீங்க குருவே. குருவே நாங்க தான் மாட்டிக்கிட்டோம். நீங்களாவது போயிடுங்க போயிடுங்க குருவே போயிடுங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். கடவுளே, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியலையே. ஆஹா, குருவே உங்க வார்த்தையை மீறி வந்ததுக்கு எங்களுக்கு இது தேவைதான் குருவே. நீங்களும் ஏன் குருவே வந்து மாட்டிக்கிட்டீங்க? அழாத புஜ்ஜி. இங்க பாருங்க, நம்ம கடைசியா ஒரு பயிற்சி செய்ய போறோம். குருவே அங்க பாருங்க வேணும் வரா. அங்க பாருங்க. நாம ஒட்டுமொத்தமா நம்ம பலம் முழுவதையும் பயன்படுத்தி இந்த வலையோட பறக்க போறோம். மனசை ஒருநிலைப்படுத்துங்க. தயாரா? 1 2 3. இதை விட பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களால முடியும். உங்களால பறக்க முடியும். பறங்க. வேகமா பறங்க. வேகமா பறங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். குருவே கால் நல்லா மாட்டிட்டு இருக்கு. வர மாட்டேங்குது. மெதுவா, அவசரம் வேணாம். மெதுவா. என்ன மன்னிச்சிடுங்க குருவே. பரவாயில்ல புஜ்ஜி. நாமெல்லாம் திரும்ப வருவோன்னு நினைச்சே பார்க்கலடா. வேடு நம்மள புடிச்சிருவானோன்னு பயந்துட்டேன். என்னாச்சு? அது பெரிய கதை. முதல்ல இந்த வலையை அறுத்து விடு. சரி. நன்றி ஜெரி. நன்றி ஜெரி. நன்றி ஜெர்ரி. என்ன குருவே இது? எனக்கு போய் நன்றி சொல்றீங்க? எங்களை வலையில இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஜெரி. புச்சி அம்மு, நீங்க எல்லாரும் என்னதான் உறுதியான வீரர்களா இருந்தாலும் உங்க எல்லாரையும் திறமையா வழிநடத்தி சென்ற உங்க குருவால தான் வெற்றி பெற முடிஞ்சது. முடிந்ததா? இன்னும் இருக்கா? குரு வாழ்க! குரு வாழ்க! குரு வாழ்க! அடுத்த பயிற்சிக்கு தயாரா? தயார் குருவே. படைமாட்சி என்ற அதிகாரத்திலே நிலை மக்கள் சால உடைத்து எனினும், நிலை மக்கள்லாம் நிலை நின்று சண்டை செய்யக்கூடிய மக்கள். சாலைன்னா நிறைய போர் வீரர்கள் ஒரு தலைவனுடைய கையில் இருந்தாலும் ஜெயிக்க முடியுமா? முடியாது. எப்போ முடியாது? தானை தலைமக்கள் இல்வழியில். தானைனா உங்களுக்கு தெரியும், சேனை. தலைமக்கள் இல்வழியில்னா தலைவன் சரியானபடி இல்லாத போது ஜெயிக்க முடியாது. ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லுவாங்க. நெப்போலியன் மிகப்பெரிய தலைவர்னு சொல்லினேன். இந்த நெப்போலியனை வீழ்த்திட்டா இந்த படையை பிடிச்சிடலான்னு முடிவு பண்ண எதிர்த்தரப்பு என்ன பண்ணாங்களாம், ஒரு 40-50 பூனையை கொண்டு வந்து போர்க்களத்துக்குள்ளே விட்டுட்டாங்களாம். நீங்கள் நம்புனா நம்புங்க, அவ்வளவு பெரிய உலக வீரன் நெப்போலியனுக்கு பூனைன்னா பயம். அவன் சின்ன வயசில் தூங்கும்போது பூனை அவன் முகத்தில் அரைஞ்சிருச்சு. அதனால் பூனையை கண்டா அவனுக்கு பயம். இதை தெரிந்து வைத்து கொண்டு எதிரி தலைவன் என்ன பண்ணிட்டான், பூனையை கொண்டு வந்து போர்க்களத்தில் விட்டான். நெப்போலியன் பயந்தான் பாருங்க, படை முழுக்க அப்படியே சரண்டர் ஆகி போச்சு. அப்போ தலைவன் சரியில்லை என்றால் அந்த மிகப்பெரிய படை ஆபத்துக்கு உள்ளாகும். நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல். தலைவன் சரியில்லை என்றால் ஒரு தானையால் ஜெயிக்க முடியாது. நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழியில்.